Hello friends, welcome to our channel Learn and Teach with Arun. In this video, we will see control flow statement. That is if statement. So, control flow statement is usually execution order change. Execution order change. Say for example, in the program, so two number input. Input வாங்கிட்டு அதை மல்டிப்ளை பண்ணி டிஸ்ப்ளே பண்றோம், அடிஷன் பண்ணி டிஸ்ப்ளே பண்றோம், தென் மைனஸ் பண்ணி டிஸ்ப்ளே பண்றோம், லாஸ்ட் டிவிஷன் பண்ணி டிஸ்ப்ளே பண்றோம். சோ இந்த மாதிரி ஒரு 7 லைன் இருக்கு. இத நான் எக்ஸிக்யூட் பண்ணனும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு இன்புட் கொடுக்குறேன்னு வெச்சுப்போம். 4ங்கிறது ஒரு இன்புட், 2ங்கிறது ஒரு இன்புட். உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் வரும். சரி நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? சோ ஒரு இன்புட் 4 கொடுக்குறோம், இன்னொரு இன்புட் 2 கொடுக்குறோம். சரிங்களா? ரெண்டுமே இன்டிஜர் இன்புட்டு. அதை ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவிஷன் பண்ணி மைனஸ் பண்ணி ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமில் 7 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 7 ஸ்டேட்மெண்ட்டுமே ஒர்க் ஆகிருக்கு. சரிங்களா? 7 லைன் இருக்குது இந்த சோர்ஸ் கோடில், 7 லைனுமே ஒர்க் ஆகிருக்கு. சரிங்களா? இதுவே ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆர்டர் மாறிடும், எக்ஸிக்யூஷன் ஆர்டர் மாறிடும். அதாவது நடுவில் இருக்க ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒர்க் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் அந்த கண்டிஷன். உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு வைங்க. ஸோ இதில் ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த கண்டிஷனை செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இந்த பிரிண்ட் லைன் ஒர்க் ஆகும். சரிங்களா? இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பார்ட்டுக்கு இந்த பிரிண்ட் லைன் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இதில் இருக்க 6 லைனும் அட் எ டைமில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா 3rd லைன் ஒர்க் ஆகும். சப்போஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா 5th லைன் ஒர்க் ஆகும், 3rd லைன் ஒர்க் ஆகாது. சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, 6 லைனில் 6 லைனுமே அட் எ டைமில் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூஷன் ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறது தான் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை ஒரு ப்ரோக்ராமில் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 1 by 1 ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே போகும். கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இட் சேஞ்சஸ் த எக்ஸிக்யூஷன் ஆர்டர். அந்த கண்டிஷனை பொறுத்து அந்த எக்ஸிக்யூஷன் ஆர்டரை சேஞ்ச் பண்ணும். அதனால தான் அது கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போவார். ஸோ ஃபார் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, வைல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, இது எல்லாமே கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், n சொல்லி ஒரு இன்புட் வாங்குகிறோம். அந்த இன்புட் n என்ன பண்ணுறோம், மாடுலோ டிவிஷன் 2. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10 இன்புட் வாங்குறோன்னு வச்சுப்போம். 10 மாடுலோ டிவிஷன் 2 ரிமைண்டர் உங்களுக்கு 0ன்னு வந்தால் அந்த நம்பர் ஈவன் நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாடுலோ டிவிஷன் ஆப்ரேட்டர் ரிமைண்டர் தான் ஸ்டோர் பண்ணும். சரிங்களா? ரிசல்ட்டாக கொடுக்கும். சப்போஸ் இந்த இதில் என்னோட வேல்யூ 11 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ரிமைண்டர் 1ன்னு வரும். அப்போ இந்த கண்டிஷன் உங்களுக்கு ஃபால்ஸு. எல்ஸ் பார்ட்டுக்கு n இஸ் ஆட் நம்பர் அப்படி சொல்லி டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும். ஸோ 10 கொடுத்தா இந்த 3rd லைன் ஒர்க் ஆகும் இல்லையா, 1 2 3 3rd வரைக்கும் ரன் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். இந்த 5th ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்புறம் 6th ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதே 11 கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட்டு ஒர்க் ஆகாது, எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் அதை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூஷன் ஆர்டரை சேஞ்ச் பண்ணும். அதுதான் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ யூஸ்வலாக இஃப் ஸ்டேட்மெண்ட்டு அதில் என்ன 2-3 டைப்ஸ் இருக்கு இல்லையா, சிம்பிள் இஃப் எல்ஸு, if-elif-ன்னு இருக்குது. தென் நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. வைல் ஸ்டேட்மெண்ட், ஃபார் ஸ்டேட்மெண்ட், இது எல்லாமே கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 4 டைப் சொல்லுவோம். சரிங்களா? பைத்தானில் இருக்க இஃப் ஸ்டேட்மெண்ட்டு இந்த மாதிரி 4 டைப் சொல்லுவோம். அதாவது சிம்பிள் இஃப் இந்த கண்டிஷன் இருக்கும், இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா அந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், அவ்வளோதான். எல்ஸ் பார்ட்டு இல்லை, அது சிம்பிள் இஃப்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன், இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இந்த கோட் பிளாக், இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், இந்த பிளாக் உங்களுக்கு ஒர்க் ஆகும். எல்ஸ் அப்படின்னா அதாவது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த பார்ட்டு மட்டும் ஒர்க் ஆகும். சரிங்களா? அது மாதிரி
ஸோ இது வந்து சிம்பிள் if else தென் வந்து if else ifன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? எகைன் வந்து இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணோம் அப்படின்னா else if யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஸோ தென் நெஸ்டட் if அப்படின்னா ஒரு if ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார இன்னொரு if ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு if ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார இன்னொரு if ஸ்டேட்மெண்ட், மோர் தென் ஒன் if ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு if ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளாரே இன்னொரு if ஸ்டேட்மெண்ட் அல்லது மோர் தென் ஒன் if ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நெஸ்டட் ifன்னு சொல்லுவோம். சரிங்களா? அது சரி, நம்ம இப்போ சிம்பிள் இஃப்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னு வைங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் எடுத்துட்டாலே போதும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துறோம்னு வச்சிங்களேன். இங்கே என்ன இருக்கும்? சிம்பிள் இஃப். இந்த கண்டிஷன் செக் பண்ணுவோம். கண்டிஷன் ட்ரூனா அது வந்து ஈவன் நம்பர் சொல்லி டிஸ்பிளே பண்ணுவோம். இல்லை அப்படின்னா எதுவுமே பண்ணல. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு லைன் இருக்குது, எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் மட்டும் உங்களுக்கு ரிசல்ட் வரும். சரி சரி, நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். என்டர் நம்பர் நான் வந்து 11 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் வருது. ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா 11 மாடுலோ டிவிஷன் 2 போட்டிங்கன்னா ரிமைண்டர் வந்து 1ன்னு வரும். இப்போ அந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் இஃப் ஸ்டேட்மெண்ட் விட்டு வெளியில் வந்தீங்கன்னா இந்த லைன் தான் இருக்குது, அதை பிரிண்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போ நான் வந்து திரும்ப இதை ரன் பண்ணுறேன். வேறு ஏதோ ஒரு ஈவன் நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். பாருங்கள், மாடுலர் டிவிஷன் பை 2 148 மாடுலர் டிவிஷன் 2 ரிமைண்டர் வந்து 0ன்னு வரும். ஸோ அப்போ 148 இஸ் தி ஈவன் நம்பர். அதுக்கப்புறம் வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இது வந்து சிம்பிள் இஃப்க்கு உண்டான எக்ஸாம்பிள். இப்போ இது நமக்கு வந்து இஃப் எல்ஸ் பார்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னு வச்சுங்க. இந்த மாதிரி பண்ணலாம். என்ன பண்ணியிருக்கோம்? மாடுலர் டிவிஷன் n மாடுலர் டிவிஷன் 2 ஈக்குவல் டு 0ன்னு வந்து அது ஈவன் நம்பர். இது ஃபால்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ எல்ஸ் பார்ட்டில் நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். சரி, நான் வந்து 11 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். 11 இஸ் தி ஆட் நம்பர். அப்புறம் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் இருக்குது. சரிங்களா? இந்த 6th ஸ்டேட்மெண்ட் எதுக்கு வச்சோம் அப்படின்னா இந்த 6வது ஸ்டேட்மெண்ட் 6வது லைன் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இஃப் பிளாக் அல்லது இஃபோட இன்டென்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு வெளியில் இருக்குது. ஆக்சுவலாக இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியில் இருக்குது. ஸோ அதனால தான் இதே வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் வந்து இந்த இடத்துல போட்டிங்கன்னா வைங்க, எல்ஸ் பார்ட் இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? எல்ஸ் பார்ட் வரும்போது தான் இது ஒர்க் ஆகும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பேசஸ் வர்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இன்டென்டேஷன் சொல்லுவோம். எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த பிளாக்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் வந்து ரன் பண்ணுறேன். மறுபடியும் இப்போ வந்து 148 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். எகெயின் சேம் ரிசல்ட் 148 இஸ் ஈவன் நம்பர், எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஒர்க் ஆகாது இல்லைங்களா? அது எகெயின் இன்னொரு ஆட் நம்பர் கொடுத்து பார்ப்போம். சரிங்களா? ஸோ 147 இஸ் தி ஆட் நம்பர், எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம். ஸோ இதுதான் வந்து இஃப் எல்ஸுக்கு உண்டான எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ இது மாதிரி ஒரு ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேர். சரிங்களா? ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் ஃபார் ஸ்டேட்மெண்ட்டு, வைல் ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எதெல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் ஆர்டரை வந்து சேஞ்ச் பண்ணுதோ அதெல்லாம் வந்து என்னது கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ தென் வந்து இந்த தேர்ட் டைப் சொன்னோம் இல்லையா, இஃப்பில் வந்து இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ். சரிங்களா? எத்தனை எல்ஸ் இஃப் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், இது ட்ரூன்னா இங்கே வரும். இல்லை அப்படின்னா திரும்ப இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னால் தான் இங்கே வரும். ஓகேங்களா? இதுவும் ஃபால்ஸ் அப்படின்னா இந்த எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் இதுவும் ஃபால்ஸ்னால் தான் உங்களுக்கு எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். ஒரு நம்பர் இன்டிஜர் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதோடைய ஃபேக்டோரியல் வேல்யூ கேல்குலேட் பண்ணி ரிசல்ட்டாக கொடுக்குறோம். சரிங்களா? சரி, இதில் பாருங்கள், என்னோட வேல்யூ வந்து இன்புட் வாங்குகிறோம். சப்போஸ் என்னோட வேல்யூ வந்து நெகட்டிவ் நம்பராகவோ அல்லது 0வாக இருந்தால் என்ன பண்ணுறது, 1ஆக இருந்தால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோட இன்புட் வந்து நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். லெஸ் தென் 0ன்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ என்னோட இன்புட் வந்து லெஸ் தென் 0 அப்படின்னா என்டர் பாசிட்டிவ் நம்பர் ஒரு மெசேஜ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? சப்போஸ் என்னோட வேல்யூ வந்து 0வோ அல்லது 1ஓ கொடுக்குறேன்னு வச்சுப்போம். என்னோட வேல்யூ வந்து 0 அல்லது 1 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். 0 ஃபேக்டரிலையும் 1 தான், 1 ஃபேக்டரிலையும் 1 தான். சரிங்களா? அதனால தான் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணியிருப்போம். n = 0 ஆர் n = 1. என்ன பண்ணுறோம், ஃபேக்டரியல் வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்டர் அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். இனிஷியலாக வந்து ஃபேக்டரியல் வந்து ஃபேக்ட் = 1 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ அப்போ 1ங்கன்னு சொல்லி உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், ரன் பண்ணி காமிப்போம். ஸோ நான் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். -45 என்டர் பாசிட்டிவ் நம்பர். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூ, n is less than 0, -45 is less than 0. அப்போ என்டர் பாசிட்டிவ் நம்பர் கொடுத்துட்டு வெளியில் வந்துடுது. அவ்வளோதான். சரிங்களா? சப்போஸ் நான் வந்து 0 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். 0 கொடுத்தா உங்களுக்கு என்னது, 0 ஃபேக்டரியல் வந்து 1 தான் வரணும் இல்லையா? ஸோ ஃபேக்டரியல் வேல்யூ இஸ் 1. அதுதான் இங்கே செக் பண்ணியிருப்போம். n = 0 ஆர் n = 1. என்ன பண்ணணும், ஃபேக்டரியல் வேல்யூ வந்து 1ன்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். இனிஷியலாக ஃபேக்டரோட வேல்யூ வந்து ஃபேக்ட்ருங்கிற வேரியபிள் தான் ரிசல்ட் ஸ்டோர் பண்ணுறோம். அதில் தான் இந்த இனிஷியலாக 1ன்னு சொல்லி வச்சுருப்போம். அதை 1 அப்படியே டிஸ்பிளே பண்ணிடுறோம். சரிங்களா? அது இப்போ 1 கொடுத்தோம்னாலும் 1 ஃபேக்டரியலோட வேல்யூ 1 × 1 தான் வரும். சரிங்களா? ஸோ 1 கொடுக்குறேன்னு வச்சுப்போம், 1 வரும். சப்போஸ் நான் 3 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். சரிங்களா? 3 கொடுத்தான்னு அர்த்தம் 3 × 2 × 1 அப்படின்னு அர்த்தம். 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 ஃபேக்டரியல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 × 2 × 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 4 ஃபேக்டரியல் அப்படின்னா 1 × 2 × 3 × 4 மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருமோ அதுதான் 4 ஃபேக்டரியலுடைய வேல்யூ. சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து 3 கொடுக்குறேன்னு வச்சுப்போம். 3 கொடுத்தா ஃபேக்டரியல் வேல்யூ இஸ் 6. அதான் 1 × 2 2, 2 × 3 6. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபார் I in range 1 to n + 1. சப்போஸ் என்னோட வேல்யூ வந்து 0 லெஸ் தென் 0வும் கிடையாது, 0வும் இல்லை, 1ம் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். அப்போ 2 அல்லது அதுக்கு மேலே இருக்குதுன்னு அர்த்தம் என்னோட வேல்யூ. ஸோ அப்படி இருந்ததுன்னா 1லேருந்து n + 1 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபேக்ட் = ஃபேக்ட் ஸ்டார் I அப்படின்னு சொல்லி. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் வரும்போது ஐயோட வேல்யூ வந்து 1ன்னு வரும். ஃபேக்ட்டும் வந்து ஆல்ரெடி 1ன்னு தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் வரும்போது ஃபேக்ட் = 1 × 1 அப்படின்னு வரும். சரிங்களா? ஃபஸ்ட் டைம் வரும்போது 1ன்னு வரும். அப்புறம் அடுத்த வேல்யூ வந்து ஐயோட அடுத்த வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 2 வரும். ஸோ இப்போ 2 வரும்போது ஐயோட வேல்யூ வந்து 2ன்னா ஏற்கனவே ஃபேக்டரோட வேல்யூ 1ன்னு இருக்கு, 1 × 2 2ன்னு சொல்லி வரும். தென் தேர்ட் டைம் வரும்போது ஃபேக்டரியில் வந்து 2ன்னு சொல்லியிருக்கோம், ஐயோட வேல்யூ வந்து 3ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ 3 × 2 6ன்னு இருக்கும். ஸோ அடுத்த டைம் வந்து வராது, நம்ம n + 1 வரைக்கும் தான். 3 கொடுத்தோம்னா என்னது, 3 கொடுத்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக 1லேருந்து 3 வரைக்கும் தான் வரும். சரிங்களா? ஆக்சுவலாக இங்கே வந்து n + 1ன்னு போட்டால் தான் வந்து என்னது 3 கொடுத்தீங்கன்னா 3 வரைக்கும் வரும். ஸோ 4 கொடுத்தோம்னா 4 வரைக்கும் வரும். சப்போஸ் என்னன்னு போட்டோம்னா என்ன ஆகும், உங்களுக்கு அதோட ஒன்று அதிகமாக கொடுத்தா தான் அந்த ரேஞ்சு அவுட்டர் பவுண்ட்ரி வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? எனக்கு வந்து 10 ஃபேக்டரியல் வேணும்னா 10 + 1ன்னு போடணும் இங்கே. சரிங்களா? அதுதான் n + 1ன்னு போட்டிருக்கோம். சரியா? அது ஸோ இப்போ நான் 3 கொடுக்குறேன்னு வச்சுப்போம், 6 வந்துருக்கு. ஓகேங்களா? இதை நீங்கள் இங்கே பாருங்கள், n கொடுத்து பாருங்களேன். கொடுத்தா 2 ஃபேக்டரியலுக்கு என்ன வேல்யூ அது வரும் 3 கொடுத்தீங்கன்னா. இப்போ ரன் பண்ணுறேன், என்னோட வேல்யூ 3 கொடுக்குறேன்னு வச்சுப்பேன், 2 ஃபேக்டரியலோட வேல்யூ தான் வரும் உங்களுக்கு. பாருங்கள், 3 கொடுக்குறேன்னு வச்சுப்போம், 2 ஃபேக்டரியல் இருந்துச்சு. இப்போ 4 கொடுக்குறேன்னு வச்சுப்போம், 3 ஃபேக்டருடைய வேல்யூ வந்து வரும். ஸோ ஆக்சுவலாக அது ரேஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து n வரைக்கும் அப்படின்னா n-க்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் நம்ம இங்கே வந்து n + 1ன்னு போட்டுக்கிட்டோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபேக்டரியல் ப்ரோக்ராமுக்கு உண்டான ஒரு சின்ன ப்ரோக்ராம், ஃபேக்டரியலுக்கு உண்டான ஒரு சின்ன ப்ரோக்ராம். அதே போல் வந்து if-elseக்கு உண்டான ப்ரோக்ராம், if-else if. சரிங்களா? elif-ன்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோம்.
4 கொடுத்தா 24 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு நம்பருக்கு உண்டான ஃபேக்டரியல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் உண்டான ப்ரோக்ராம் இது சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.